நாம் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே இங்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கும் கம்சலா அறக்கட்டளையின் நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்சன் அவர்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி மரியாதைக்குரிய ஸ்டேட் பிரசிடென்ட் ஐயா செந்தில்குமார் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கு அவசரமாக செல்லவிருப்பதால் இப்பெயர் பலகையை திறந்து உதவி செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை வாழ்த்தி மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா செந்தில்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த அருமையான மாலை குழுவிலே எங்களுடைய இந்த புதிய அமைப்பான கம்சலா ஸ்போர்ட்ஸ் கிளப் தொடங்கப்பட்டுள்ளது. ஏன்னா எங்களுடைய துறை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை. நான் ஒரு 4 நாள் முன்னாடி தான் சிஎம் நேரே பார்த்தேன், கவர்னரை பார்த்தேன். ஸோ அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இளைஞர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்தா தான் அவர்களை இந்த அமைப்பில் நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா அவங்கவுங்கள தொழிலை பார்த்து கொண்டு செலுத்தி விடுவார்கள். அதனால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இளைஞர்கள் ஒன்று கூடி, அதாவது ஒரு கை யோசை நீங்கள் கேட்டிருப்பீங்க, தனிமரம் தோப்பாகாது. அது மாதிரி எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டீங்கன்னா பல நிகழ்ச்சிகள், பல நலத்திட்ட உதவிகளை நீங்கள் இந்த மன்றத்திற்கு பெற்றுத்தர முடியும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, உங்களுடைய இன்னைக்கு இளைஞர்களோட எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு 36 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் தான் இளைஞர்களாக தேசிய இளைஞர் கொள்கை இருந்தது. இப்போ 13 வயசுலேயே இளைஞர் கொள்கையை மாற்றிட்டாங்க. 13லேருந்து 29 வயசு தான். என்னன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பற்றி நல்லா வளர்ப்போம். நம்ம அதுக்கப்புறம் 10 வயசு ஆகும்போது 12 வயசு ஆகும்போதெல்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அவங்கள கவனிக்கிறது இல்லைன்னா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டிஃபன் கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் கொடுக்காம ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா கொடுப்போம், ஒரு 5 ரூபா கொடுப்போம். போப்பா போய் நீ டிஃபன் ஏதாவது வாங்கி சாப்பிடு, பிஸ்கட் சாப்பிடு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறான வழிகளில் போவதற்கான அதிக வாய்ப்புகளை நம்ம பெற்றோர்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த வளர் இளம் பருவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சரி செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும், படித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும், இன்றைக்கி தான் நம்ம முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறோம், இன்றைக்கி தான் முதல் நாள் வேலைக்கு போகிறோன்னு கடைசி நாள் வரைக்கும், நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன்.